අද වන විට 8 දිනකගේ මලසිරුරු ලැබිලා තියෙනවා. இதுவரை 8 பேரின் சடலங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இன்னும் சில உடல் அவயவங்கள் கிடைத்திருக்கின்றன. 8 பேரின் சடலங்கள் முழுமையாக கிடைத்திருக்கின்றன. இதில் 31 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவற்றில் குறைவடையலாம். இன்னும் கொழும்பு அல்லது வேறு பகுதிகளிலிருந்து சிலர் வரலாம் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இருப்பினும் மொத்தமாக 45 பேருக்கு குறைவு என நாம் நம்புகிறோம். பெற்றோரை இழந்த பிள்ளைகள் குறித்து அதிகமாக பேசுகின்றனர். பெற்றோரை இழந்த பிள்ளைகள் 3 பேர் மாத்திரமே இருக்கின்றனர். அதேபோன்று தாயை இழந்தவர்கள் 4 பேர். 63 வீடுகள் சேதமடைந்துள்ளன. அதாவது 6 தொகுதிகள். இதில் 3 வீடுகள், ஒரு கடை, பால் சேகரிக்கும் நிலையம் மற்றும் கோவில் என்பன உள்ளடங்குகின்றன. හානියටපත් නිවාස සංඛ්‍යාව 63යි. හානියටපත් වූ පේලි නිවාස 6යි. නිල නිවාස 3යි. කඩසාප්පු 2යි. කිරි එකතු කිරීමේ මධ්‍යස්ථාන 1යි. கோவில் 1යි. 2005 மற்றும் 2011 ஆண்டுகளில் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவித்ததாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தொடர்ந்தும் கூறி வருகின்றது. இருப்பினும் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் பின்னர் அவர்கள் முன்னெடுத்த நடவடிக்கை என்ன? இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னைய தினம் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம், தேசிய கட்டட ஆய்வு நிலையம், அதேபோன்று பிரதேச ரீதியில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் சென்று அந்த மக்களை தெளிவூட்டியிருந்தோம். வெளியேறுமாறு அறிவித்திருந்தோம். சிலர் குறித்த பகுதியை விட்டு வெளியேறியுள்ளனர். எனினும் ஏனையோர் செல்லவில்லை. காலையில் மண் சரிவில் சிக்கொண்டுள்ளனர். இந்த பகுதியில் இருந்து வெளியேறுமாறு தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டது. எனினும் இந்த மக்கள் குறித்த தகவலை கவனத்தில் கொள்ளாமையினாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. පණිවිඩය ගණන් නොගෙන සිටපු නිසා තමයි මේ තත්ත්වයට ගහණය වෙලා තියෙන්නේ. මේ නායකීය කොස්ලන්ද ප්‍රදේශයේ ජනතාවට 2005 மண் சரிவு ஏற்பட்ட கொஸ்லாந்த பிரதேச மக்களுக்கு 2005 மற்றும் 2011 ஆண்டுகளில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்ட போதும் அந்த மக்களுக்கு வீடுகள் எதுவும் பெற்றுத்தரப்படவில்லை என்று அந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதோடு இந்த சம்பவம் குறித்து உடனடியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நாம் அரசாங்கத்திற்கு கூறுகிறோம். இந்த பரிந்துரைகளை செயற்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. இதற்கு ஒரு ஆணைக்குழுவை அமைக்க வேண்டும் என்று நாம் கோருகிறோம். வெறுமனே காலத்தை கடத்த வேண்டாம், பொய்யான ஆணைக்குழுவை அமைக்க வேண்டாம் என்று நாம் கோருகிறோம். ඊට අදාළ නිර්දේශ ක්‍රියාත්මක කළ හැකි බලය තිබෙන විශේෂ කොමිසමක් මේ සඳහා පත් කළ යුතුයි කියන එක අපි රජයට කියනවා. හැබැයි වෙන සිද්ධිවලදී වගේ කල්මරන්න පත් කරන නිකම් බොරු කොමිටි නම් පත් කළ වැඩක් නැහැ. මේ අයවත් දැනුවත් කිරීම කළා තියෙනවා. இவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு அபாயம் உள்ள இடங்கள் தொடர்பில் அறிக்கை மூலம் கடந்த தினங்களாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. மழை வீழ்ச்சியின் அளவை பொறுத்து இடம்பெயர வேண்டும் என்று நாம் கூறியுள்ளோம். அந்த தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு செல்லுமாறு அறிவித்திருக்கிறோம். அதே போன்று பாதுகாப்பு இடங்களையும் அறிவித்திருக்கிறோம். අර දෙමළ මහා විද්‍යාලයට යන්න කියලා කියලා තියෙනවා. එහෙම වුණාම ආරක්ෂිත තැන් අපි නම් කරලා තියෙනවා. கொடுத்திருக்காங்க. வர்ற மண் சரிவு அங்கிட்டு வராதுன்னு சொல்லிட்டு என்ன இது இருக்குது. அதனால தான் யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டல இந்த இடத்த விட்டு போறதுக்கு. அப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தாங்கன்னு சொன்னா வேற எங்கிட்டாச்சும் நல்ல ஒரு இடம் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா இந்த ஊரை விட்டு போயிருப்பாங்க. உறவுகளையும் சொத்துக்களையும் இழந்து அனாதரவாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கை என்ன? අද වෙනකොට සහන මධ්‍යස්ථානවල තත්ත්වයක් මතක් වෙනස් වෙලා තියෙනවා. අපි தற்போது முகாம்களில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறோம். மீரியபேத பகுதியில் பாதிக்கப்பட்ட 57 குடும்பங்களைச் சேர்ந்து 297 பேரை ஒரே இடத்திற்கு கொண்டு செல்ல முயற்சிக்கின்றோம். அந்த இடத்திலிருந்து பூனாகல முகாமிற்கு கொண்டு செல்ல உள்ளோம். அவர்களை நிரந்தர இடம் ஒன்றில் குடியேற்றும் வரை அடுத்த 2 நாட்களில் அவர்களை வேறு இடம் ஒன்றில் தங்க வைக்க உள்ளோம். ස්ථානයක ස්ථානගත කරන්න උන්ට අපි නිවාස සාදා ඒ නිවාසවල පදිංචි කරන තෙක් හානියට පත්වලා ඉන්න පවුල් 53 256 දෙනා பாதிக்கப்பட்டுள்ள 53 குடும்பங்களைச் சேர்ந்து 256 பேரை நாம் அடையாளம் கண்டு கொண்டுள்ளோம். அவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களுக்காக மாற்று முகாம் ஒன்றை அமைக்க உள்ளோம். மிகவும் பொருத்தமான மற்றும் பாதுகாப்பான இடம் ஒன்று அடையாளம் காணப்பட்டதுடன் வீடுகள் நிர்மாணித்து கொடுக்கப்படும். ආරක්ෂිත ස්ථානයක ඉඩමක් සොයා ගැනීමෙන් අනතුරුව නිවාස ඉදි කරන්නට කටයුතු. වත්තෙන් ඉඩම් දෙන්නේ නැහැ. தோட்டப்புறங்களில் காணி வழங்கப்படுவதில்லை. அவர்களிடம் காணி கேட்கின்ற போது வீடுகளை அமைக்க முடியாத இடங்களையே வழங்குகின்றனர். அபாயம் உள்ள பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொள்வதற்கு சிறந்த இடங்களை தருமாறு முதலில் நாம் கேட்டோம். அப்படி இல்லை என்றால் அந்த இடங்களை பறிமுதல் செய்து பாதுகாப்பான முறையில் வீடுகளை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம்.